जय जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जनं यशोदनन्दन प्रजनरञ्जनं यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोपीनाथ राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गिरिधारी राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णवृंद की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा हरे कृष्ण माता जी। हरे कृष्ण हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु जी हरे कृष्णा माता जी हरे हरे कृष्णा कृष्णा माता जी எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा காலை வணக்கம் हरे कृष्णा प्रभु जी माता जी काले वणकम ஐயோ ஹரே கிருஷ்ணா கேஷவ மாதாஜி இதை இதோட கொஞ்சம் கூட பெருசு பண்ண முடியுமா எஸ் ஓகே தேங்க்யூ மாதாஜி எஸ் மாதாஜி எல்லாருக்கும் ஓகே தானே ஓகே டா ஓகே தெரியுது இல்லையா ஓகே மாதாஜி தேங்க்யூ ஹரி ஓம் ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு பகவத்கீதால ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம் 4வது சாப்டர்ல 34வது பதம் இது வந்து மனப்பாட ஸ்லோகா கூடியும் ஹரி ஓம் ரேணுகா மாதாஜி சித்ரா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் மாதாஜி
ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. பகவத்கீதா அத்தியாயம் 4 பதம் 34. பதம் 34. தத்வித்தி பிரணிபாத்தேன தத்வித்தி பிரணிபாதேன தத்வித்தி பிரணிபாத்தேன தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா பரிப்ரஷ்னேன பரிப்ரஷ்னேன சேவயா பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः 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 தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः हरि बोल. हरे कृष्णा. थैंक यू रेणुका माताजी, चित्रा माताजी. हरि बोल. மாதாஜி படிச்சிடவா? எஸ் மாதாஜி, வாசிக்கலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்சினः. ஹரே கிருஷ்ணா. हरि बोल. हरे कृष्णा. थैंक यू रेणुका माताजी. हरि बोल. सरस्वती सुंदर माताजी வாசிக்கிறீங்களா? நான் வாசிச்சேன். சித்ரா மாதாஜி. சாரி மாதாஜி. ஹரி போல். எஸ் ரேணுகா மாதாஜி வாசிக்கலாம். வாசிக்கலாம். அத்தியாயம் 4 பதம் 34. தத்வித் பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேஷ்யந்தி தே ஜனாம் ஞானினஸ்தத்வதர்ஷினः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे. हरे कृष्णा. இன்னைக்கு 4.34ல யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களாக தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அழிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஃபோர்த் சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உன்னத அறிவு. அதுல இவ்வளவு நாள் 11 வகையான யாகங்களை பத்தி பகவான் சொன்னாரு.
அந்த 11 வகையான யாகங்களை போன ஸ்லோகம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பொருள் யாகத்தை விட ஞான யாகம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஞானத்தோட ஒரு யாகம் பண்ணும்போது நம்ம அந்த ஆன்மீக தலத்தை வந்து அடைகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஞானத்தை யார்கிட்ட இருந்து எப்படி நம்ம பெறணும் அப்படின்றதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். தத்வித்தி பிரணிபாதேன, பல்வேறு வகையான அந்த யாகங்களோட ஞானத்தை வந்து ஆன்மீக குருவா அணுகி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். பரிபிரஷ்னேன சேவையா, அடக்கத்தோட கேள்வி கேட்கணும், பிளஸ் அவருக்கு சேவை செய்யணும். உபதேஷ் அந்திதே ஞான ஞானின தத்துவ தர்ஷனக, அந்த உண்மையை கண்டவரான தன்னுணர்வு பெற்ற அந்த ஆத்மா, அதாவது ஆன்மீக குரு நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தத்வித்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானம். ஞானம் அப்படின்றது உன்னத அறிவு. பேசிக்கா நம்ம என்ன பாக்குறோம்னா, நான் யாருன்னா நான் உடல்ல ஆத்மா. அதுக்கப்புறம் பகவான் யாரு? பகவான் வந்து பரம புருஷா, பகவான் கிருஷ்ணா முழுமுதல் கடவுள். எனக்கும் பகவானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, நான் பகவானுடைய அங்கங்கள், அதாவது பார்ட் அண்ட் பார்சல், பகவானுடைய நித்திய சேவகன். அதுக்கப்புறம் மிக ரகசியமான அறிவு என்ன அப்படின்னு சொன்னா, நான் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது. சோ இந்த ஞானத்தை எல்லாம் நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆன்மீக குருக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். இப்போ நம்ம பௌதீகமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறோம், ஒரு காலேஜ்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல எவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, போன வருஷம் எவ்வளவு ரிசல்ட். சோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பசங்களுக்கு வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் ஒரு ஸ்கூல்ல வந்து நம்ம சேர்க்கிறோம். பௌதீகமான ஒரு படிப்புக்கே வந்து நம்ம இவ்வளவு கேள்விகளை கேட்டு நம்ம வந்து சேர்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த கோச்சுக்கிட்ட இருந்து எத்தனை பேர் நல்ல பிளேயரா வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம வந்து போடுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆன்மீக அறிவு வந்து, இந்த உன்னத அறிவு, இந்த ஞானத்தை வந்து இதுக்கு வந்து நம்ம குருவை தேட மாட்டோம், அது நாங்களே படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து ஒரு குருவை அணுகும் போதுதான் அது ப்ராப்பரா உள்ளது தெரிஞ்சுக்க முடியும். அந்த இப்ப ஆன்மீக குரு யாரு அப்படின்னா, நம்ம மங்களாச்சரணமே ஸ்டார்டிங்ல படிச்சோம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நான் அறியாமை இருளில் பிறந்தவன், எனது கண்களை சொல்றோம். சோ நம்ம அறியாம இருள பிறந்திருக்கோம், நம்மளோட கண்களை வந்து ஞான ஒளி வளர்க்கிறது யாரு அப்படின்னா இந்த ஆன்மீக குரு தான். சோ அந்த ஆன்மீக குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம விசாரிச்சுதானே நம்ம அவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும். அவங்க ஏவம் பரம்பரா பிராப்தம், அந்த குரு சீட பரம்பரை, அந்த சங்கிலி தொடர்ல இருந்து வந்தவரா இருக்கணும் அந்த ஆன்மீக குரு. செகண்ட், அவர் வந்து பகவான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அந்த சம்பிரதாயம், ஒரு 4 சம்பிரதாயம் இருக்கு, அந்த சம்பிரதாயத்திலிருந்து வந்தவரா இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு சம்பிரதாயத்துல தேர்ந்தவரா இருக்கணும். அந்த 4 சம்பிரதாயம் என்ன அப்படின்னா, பிரம்மா மூலியமா வந்தது, அதுக்கு ஆச்சாரியார் வந்து மதுவாச்சாரியார். அந்த சம்பிரதாயம் பேரு பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சம்பிரதாயம். செகண்ட், ஸ்ரீ சம்பிரதாயம், அது லக்ஷ்மி தேவி வழியா வருது. அதோட ஆச்சாரியார் யாரு அப்படின்னா ராமானுஜாச்சாரியார். பிரம்ம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியார் யாரு சொன்னா மதுவாச்சாரியார். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து குமார சம்பிரதாயம் அப்படின்னா பிரம்மாவுடைய 4 குமாரர்கள் மூலியமா வந்தது. அதோட ஆச்சாரியார்கள் யாரு அப்படின்னா நிம்பர்க சுவாமி. ஃபோர்த் ஒன் வந்து ருத்ர சம்பிரதாயம், அது வந்து சிவன். அதோட ஆச்சாரியார் யாருன்னா விஷ்ணு சுவாமி. சோ இந்த 4 சம்பிரதாயம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துல ஏதாவது ஒரு சம்பிரதாயத்திலிருந்து தேர்ந்த ஒரு குருவா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏன் குரு சீட பரம்பரையிலிருந்து வந்த குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அந்த சீட பரம்பரையிலிருந்து வந்தவங்களால மட்டும்தான் வந்து பகவானுடைய செய்திய உள்ளபடி வந்து சொல்ல முடியும்.
எப்படி ஒரு போஸ்ட் மேன் வந்து ஒரு டெலிவர் பண்றாரு, ஒரு போஸ்ட டெலிவர் பண்றாரு, அதுல வந்து எப்படி வந்ததோ அதை அப்படியே டெலிவர் பண்றாரு இல்லையா? சோ அந்த மாதிரி ஆன்மீக குருவானவர் இந்த சம்பிரதாயம் அண்ட் சீட பரம்பரையிலிருந்து வந்தவர் வந்து அந்த போஸ்ட்மேன் மாதிரி வந்து நமக்கு பகவத்கீதைய உள்ளது உள்ளபடி வந்து டெலிவர் பண்ணுவாங்க. சோ அவங்கள பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஆனா இதுக்கு மூலகுரு யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான். அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னா அடக்கமா கேள்வி கேட்கணும், பிளஸ் சேவை பண்ணணும். இப்போ நம்ம குரு கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட அடக்கமா கேள்வி கேட்கணும். அவங்க கிட்ட அந்த சேலஞ்சிங்கோட ஒரு சவால் விடுற மாதிரி கேள்விகள் வந்து குரு கிட்ட வந்து நம்ம கேட்க கூடாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம வந்து குரு கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கணும். என்னன்னா அந்த ஆன்மீக குருவானவர் வந்து அப்படி நம்ம ஒரு சேலஞ்சிங்கா கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அவங்க புரியுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த உன்னத அறிவு வந்து நமக்கு புரியாது. சோ அதனால நம்ம எப்படி அவங்களை சோதிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து கேட்க கூடாது. உண்மையிலேயே அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கணும். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப டவுட் கேட்க கூடாதா அப்படின்னு. ஆக்சுவலி கேள்வி கேட்டதாலதான் அர்ஜுனன் கேள்வி கேட்டதாலதான் நமக்கு பகவத்கீதை வந்தது. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜா சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட கேள்வி கேட்டதாலதான் வந்து நமக்கு பாகவதம் வந்தது. சோ இப்படி கேள்விகளாலதான் வந்து நமக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் வருது. அதனால கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா எப்படி கேட்கணும் அப்படின்னா அடுக்கத்தோட அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் சேவையா. சேவையானா குருவுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும். இதுக்கு வந்து சில பிரபுபாதரோட குரு நேம் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரபுபாதரோட குரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் அந்த நேம் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். எடுத்த உடனே கேட்கும் போது வந்துட்டு ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காக இது சொன்னேன். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்கறதுக்கு வராங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்களை தேய்ச்சிட்டு வாங்க, நான் உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்துட்டு அவர் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு என்ன பண்றாரு, குருவை போய் பார்க்கவே இல்லை, டைரக்டா போயிட்டாரு. அப்போ அவங்க பக்கம் இருந்த சிஷ்யர்கள் எல்லாம் கேக்குறாங்க, இவர் டவுட் கேட்க தானே வந்தாரு, டவுட்டை வந்து கேட்கவே இல்லை குரு கிட்ட, அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்துட்டு கேக்குறாங்க, நீங்க டவுட் கேட்க தானே வந்தீங்க, ஏன் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்காம போயிட்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் என்ன கேள்வி கேட்கறதுக்காக வந்தனோ அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆன்மீக குரு கிட்ட வந்து நம்ம பணிவோட கேள்வி கேட்டு நம்ம சேவை பண்ணும்போது அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைச்சிருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனன் கூட முதல் அத்தியாயத்துல வந்து பகவான் கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கிறாரு. அந்த சாஸ்திரத்தை எல்லாம் கோட் பண்ணி கேட்கிறாரு, இது தவறு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி எல்லாரையும் கொல்ல சொல்றீங்க, சோ எல்லாரும் விதவையாயிடுவாங்க, அந்த மாதிரி பல ரீசனா வந்து அவர் கோட் பண்ணி வந்து அவர் கேட்கிறாரு. அப்ப பகவான் வந்து பேசவே கிடையாது. ஆனா அவர் வந்து 2.7 வந்து சரண்டர் ஆகிறாரு. கார்பண்ய தோஷோ பகதஸ்வ பாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சமூட சேத்தாக யக்ஷேயஷானி சித்தம் ரூபித்தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். சோ இந்த என்னோட கடமைகளால வந்து நான் குழப்பம் அடைஞ்சிட்டேன். சோ அதனால எனக்கு எது நல்லது அப்படின்றத நிச்சயமாக நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட சரணடைஞ்ச சீடன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்டதுக்கு அப்புறம் தான் பகவான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆனா அப்பவும் கொடுத்த உடனே அர்ஜுனன் நான் சண்டை போடுறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவரோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறார். பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கரிச்சிய வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம டவுட்ஸ் குரு கிட்ட கேட்கலாம். ஓரளவு டவுட்ஸ் எல்லாம் குரு கிட்ட கேட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அந்த குரு மேல எப்படி இருக்கணும்னா நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல வந்து 2.23 சொல்லப்பட்டிருக்கு, பகவான் மீதும் ஆன்மீக குருவின் மீதும் அசையாத நம்பிக்கை ஒரு மகாத்மாவுக்கு இருந்தது அப்படின்னா இந்த வேத ஞானத்தோட பொருள் வந்து தானாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அடக்கத்தோட கேள்வி கேட்கணும்,
அப்படி கேட்கும்போது நமக்கு வந்து ஃபைனலா என்ன கிடைக்குதுன்னா ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையை வச்சு நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் வந்து ஞானத்தை கொடுக்க முடியும். இந்த மாதிரி தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால நமக்கு ஞானத்தை வந்து கொடுக்க முடியும். இப்ப ஆன்மீக குரு வந்து பரமபுருஷ பகவான வந்து அடையாளம் வந்து காட்டி கொடுக்கக்கூடியவர் தான் ஆன்மீக குரு. அதே மாதிரி பகவானுடைய பக்தியில வந்து அவர் ஸ்திரமா இருப்பார். அவர் என்ன வந்து சாஸ்திரத்திலையும் சரி, பூர்வ ஆச்சாரியார்கிட்டயும் சரி, அவரோட ஆன்மீக குருக்கிட்டையும் சரி, அவர் கத்துட்டாரோ அதுல வந்து அவர் ஸ்திரமா நிலைத்திருப்பார். அதே மாதிரி மற்றவர்களையும் அவரை வழிகாட்டுவார். அவர் வந்துட்டு எப்படி இருப்பாருன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவரோட செயலாவும் இருக்கும். சொல்றதான் அவர் வந்து செய்வார் ஆன்மீக குரு. அதே மாதிரி உபதேசாமிர்தம்ல கூட ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல சொல்லப்பட்டிருக்கு, வாச்சோ வேகம் அப்படின்னா பகவானை பத்த மட்டும்தான் அவர் பேசுவார். மனசு வந்து எப்படின்னா குரு சாஸ்திரம் அதை பேஸ் பண்ணிதான் அவர் போதனை சொல்லுவார். மனசுக்கு வந்தபடியெல்லாம் அவர் வந்து போதனை பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் குரோதம், கோவப்படுவாரு. யார் மேல கோவப்படுவாரு அப்படின்னா பகவானையும் பகவானுடைய பக்தர்கள் மீது கோபப்படும் பத்தி யாராவது பேசும்போது மட்டும்தான் அவங்க வந்து கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் நாக்கு பிரசாதத்தை மட்டும்தான் ஏத்துக்குவாரு, ஜிஹ்வா வேகம். அதுக்கப்புறம் வயிறு, அது உதர பிரஸ்தவேதம். அது வந்து என்னன்னா வயிறு, அது என்ன சுவையா இருந்தா அதிகமா சாப்பிட்றதும், டேஸ்ட் கம்மியா இருந்தா கம்மியாவும், அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் காம உணர்ச்சியால அவங்க வந்து தாக்கப்படாம இருப்பாங்க. சோ இந்த 6 விதமான தாக்குதல்களும் ஆன்மீக குருவுக்கு வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த ஆன்மீக குருவானவர் தான் வந்து நம்மள இந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்மள விடுபட்டு இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த ஆன்மீக குரு தான். இவரு நம்ம மங்களாரதியில கூட வந்துட்டு சாக்ஷாத் சமஸ்த சாஸ்திரியர் 7வது பாராகிராஃப்ல வரும். அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவானுடைய நெருங்கிய சேவகன் அவர்தான் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. அந்த ஆன்மீக குரு வந்து முழு முதல் கடவுளை போல மதிக்கத்தக்கவர். இப்போ நம்மளுடைய ஆன்மீக குருவை முழு முதல் கடவுளை போல மதிக்கணும். அவருடைய ஆன்மீக குரு. சோ இப்படியே பரம்பரை போயிட்டு கடைசியில் அது எங்க போய் முடியும் அப்படின்னா பரமபுருஷன் பகவானான கிருஷ்ணா. பிகாஸ் அவர் தான் மூல குரு. அதனால அவருக்குதான் அங்கதான் போய் நிற்போம். அந்த மாதிரி அதே மாதிரி 8வது ஸ்டான்ஸால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்மீக குருவோட கருணையாலதான் ஒருவன் வந்து கிருஷ்ணரோட கருணையை பெற முடியும். ஆன்மீக குருவோட கருணை இல்லாம நம்மளால ஆன்மீகத்துல வந்து முன்னேறவே முடியாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாகவதம்ல 13.17.27 அதுல என்ன சொல்லப்பட்டிருக்காரு பகவான் அப்படின்னா, ஆச்சாரியனும் நானே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒருவன் வந்து அவரை எந்த விதத்திலையும் அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. அவரை ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைச்சு அவர் மேல பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. சோ இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மாவை நம்ம வந்து ஆத்மா கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி சேவையெல்லாம் செஞ்சு அடக்கமாயிருந்து நம்ம ஞானத்தை வந்து பெறணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கதையை பார்த்தோம்னா, ராமானுஜாச்சாரியார் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து கூப்பிடுறாரு. அப்போ அவங்களோட சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிடும் போது திருவேங்கடத்துல வந்துட்டு ஒரு வனம், ஒரு நந்தவனம் வச்சு அங்க பூக்கள் எல்லாம் பறிச்சு பகவானுக்கு மாலை போட்டுட்டு இந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனா அங்க போற வழி எப்படி இருக்குன்னா பயங்கர வனமா இருக்கும். பிளஸ் அங்க பெரிய கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கும். அதனால யாருமே போறதுக்கு வந்து தயக்கம் காட்டுறாங்க. ஆனா அனந்தாழ்வார் மட்டும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்களோட மனைவியும் எப்படி இருப்பாங்கன்னா கர்ப்பவதியா இருப்பாங்க. இவங்க போகும்போது இவங்க அதே மாதிரி போறாங்க. போயிட்டு அங்க வந்து நந்தவனம் வச்சு பகவானுக்கு வந்து பூ பறிச்சு மாலைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து வர்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மண்ணெல்லாம் இப்போ செடியெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து அந்த வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இவர் பண்றாரு. அவங்களோட மனைவி கர்ப்பவதியா இருக்கவங்க தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பையன் வந்து கேக்குறாரு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுட்டு. அப்போ ஒரு 2 வாட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோவப்பட்டு திட்டிடுறாரு, நீங்க இங்க வராத, நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்களோட மனைவி கிட்ட போயிட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு அங்க பண்ணிட்டு இருக்கிறத இவரை பாத்துடுறாரு.
பார்த்துட்டு கோவப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கடப்பாறையை தூக்கி வந்து எரிஞ்சிடுறாரு. அப்ப வந்து அந்த கடப்பாறை இந்த தாடையில பட்டுடுது. தாடையில பட்டதுனால ரத்தம் வலிய ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இல்லாம போயிடுறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பூவை பறிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா மாலையை கட்டி போய் பகவானுக்கு போடுறதுக்கு போகும்போது பார்த்தா, திருப்பதி பாலாஜிக்கு போகும்போது பார்த்தா பகவானுக்கு வந்து இங்க ரத்தம் கசிகிறது. அப்ப வந்து இவருக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கிறது, வந்தது வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் பகவான் அப்படின்றது புரிய ஆரம்பிச்சு இவ அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து பச்சை கற்பூரம் வச்சு அடைக்கிறாங்க. அதனாலதான் இன்னமும் பாலாஜி திருப்பதி பாலாஜிக்கு வந்து இந்த தாடையில வந்து வெள்ளையா இருக்கிறதுக்கு அந்த பச்சை கற்பூரம் காரணம் அப்படின்றது. ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, குரு சொன்னாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த வனம் பகுதியில அந்த கர்ப்பவதியா இருக்கக்கூடிய தன்னோட மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அவங்க பகவானுக்கு சேவை பண்ணதுனால பகவான் அங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா நம்ம குருவை திருப்தி பண்ணோம் அப்படின்னா பகவான் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிடுவாங்க. சோ அப்போ குருவோட கருணை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும், பகவானோடைய கருணை ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் அப்படின்றது இந்த ஸ்லோகம்ல இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஸ்ரீல பிரபுபாதரும் அப்படிதான். அவரோட ஆன்மீக குரு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தன்னோட 69வது வயசு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னோட டியூட்டி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வயசுல அமெரிக்கா போயிட்டு அங்க யாருமே தெரியாத இடத்துல போய் பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி அவருடைய குருவான சில ஜெயபதாகா குரு மகாராஜ் அவர் அமெரிக்காவில இருந்து தன்னுடைய குரு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக வந்துட்டு மாயாப்பூர் கோவில் கட்டுறதுக்கும் சில பக்தி வினோத தாக்கூராக்கு வந்து கோவில் கட்டுறதுக்காக வந்து அவரை உயிரை இழுத்து பிடிச்சு வச்ச மாதிரி இவ்வளவு வயசான காலத்துலயும் அதை கட்டி முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது என்னோட ஸ்லோகம் அந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த குரு கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆன்மீக குரு கிட்ட நம்ம அணுகி பணியோட கேள்வி கேட்கணும், பிளஸ் அவருக்கு நம்ம சேவை செய்யணும். அப்படி பண்ணும்போது அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உன்னத ஞானத்தை அறிஞ்சவரான அந்த தன்னுணர்வு பெற்ற ஆத்மா நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தட் இட். இன்னியோட கிளாஸ்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னா ரீகேப் பண்ணலாமா மாதாஜி? இல்ல கொஸ்டின் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ரொம்ப அழகான கிளாஸ் மாதாஜி. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத டீச்சர். மாதாஜி அந்த 4 இது சொன்னீங்க இல்லையா, பிரம்மா, எஸ் மாதாஜி. அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் மாதாஜி. ஒண்ணு வந்து பிரம்மா வழியா வரக்கூடிய சம்பிரதாயம், அதுதான் பிரம்ம மாதவ கௌரிய சம்பிரதாயம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது. அதோட ஆச்சாரியார் மதுவாச்சாரியார். அதுக்கப்புறம் எஸ் மாதாஜி. அவங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் ஒரு நிமிஷம். ஸ்ரீ சம்பிரதாயம் அது த்ரூ லக்ஷ்மி தேவி வழியா. அதோட ஆச்சாரியார் யாரு அப்படின்னா ராமானுஜாச்சாரியார். தேர்டு வந்து குமார சம்பிரதாயம், பிரம்மாவுடைய பசங்க. அதோட ஆச்சாரியார் யாரு அப்படின்னு சொன்னா நிம்பர்க சுவாமி. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ருத்ர சம்பிரதாயம். அது வந்து சிவன், த்ரூ சிவன் வழியா வந்தது விஷ்ணு சுவாமி, அதோட ஆச்சாரியார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. மாதாஜி நீங்க யாரோ கேட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. கேட்க வந்தீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி கிளாஸ் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். நல்லா சதி ராகவன் பேசுறேன் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது மாதாஜி. நல்ல ரொம்ப அருமையா இருந்தது கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேள்விகள் எதுவும் இல்லைன்னா ரீகேப் போயிடலாம். கேள்விகள் கேட்கறது அடக்கத்தோட கேட்கணும் அப்படின்றதுனால யாரும் கேள்விகள் கேட்கலையான்றது எனக்கு தெரியல. பட் இந்த விஷயத்தை தான் நான் ஜஸ்ட் சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு மாதாஜி.
மாதாஜி நீங்க குரு குரு வந்து 6 விதமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களா மாதாஜி? அதை திரும்ப சொல்ல முடியுமா? எஸ் மாதாஜி. ஆன்மீக குரு. இதோட ஓகே மாதாஜி, 6 ஹரே கிருஷ்ணா. உட்கொள்கள்ல வந்து அவர் வந்து தாக்கப்படாம இருப்பாரு, இதனால பாதிக்கப்பட மாட்டார். என்ன அப்படின்னா பகவானை பத்தி மட்டும்தான் பேசுவாரு. ஓகே மாதாஜி. செகண்ட், குரு சாஸ்திரம் படிதான் அவர் போதனை செய்வாரு. ஓகே மாதாஜி. தேர்டு, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க ஒரு சொல்லுங்க. நிமிஷம் மாதாஜி, அவங்களுக்கு சொல்லி மட்டும் ஆமா முடிச்சிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பகவானையும் மற்ற வைஷ்ணவர்களை யாராவது பேசினா அவர் கோவப்படுவாரு. ஓகே மாதாஜி. ஃபோர்த்து, பிரசாதத்தை மட்டும்தான் ஏத்துப்பாரு. ஃபிஃப்த், அந்த இப்போ சாப்பிடுறது கூட பிடிச்சிருந்தா அதிகமா, பிடிக்கலன்னா கம்மியா, அந்த மாதிரி இல்லாம எப்பவும் ஒரு மாதிரி இருப்பாரு. சிக்ஸ்த் என்ன அப்படின்னா காம உணர்வை கட்டுப்படுத்தியவராய் இருப்பாரு. சோ இந்த 6 வித தாக்குதல்ல இருந்து அவர் வந்து பாதிக்கப்படாம இருப்பார், அவர் ஆன்மீக குரு அப்படின்னு. அதுதான் மாதாஜி. அது உபதேசம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நீங்க ராதாராணி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்க. ஹரே நிச்சயமா. கிருஷ்ணா. ஆமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எக்ஸலண்டா சொல்லிருக்கீங்க. தத்வித்தி பிரணிபாதனே அண்ட் ஆல்சோ ஸ்ரீல பிரபுபாதா அவர்களின் இன்ஸ்ட்ரக்ஷன். கட்டாயமா வகுப்பு முடிஞ்சதோ கேள்வி இருக்கணும், பிரசாதம் இருக்கணும். நாங்க நிச்சயமா கேள்வி கேட்போம். இது ஆன்லைன் கிளாஸ், பிரசாதம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. நிச்சயமா கேள்வி வரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நேரடி கிளாஸ்ல ஒரு நாளைக்கு நம்ம பிரசாதம் எல்லாருமா சேர்ந்து மாயாப்பூர்ல எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கேள்வியை பகிர்ந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. மகாபிரசாதிக்கு ஜெய். மாதாஜி எதுவும் क्वेश्चंस இல்லைன்னா ரீகப் பண்ணிக்கலாம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து சிவானி மாதாஜி ரீகேப் பண்ண போறாங்க. மோகனா மாதாஜி எடுத்ததுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா சிவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது மாதாஜி. இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, முன்னாடி கிளாஸ்ல வந்து ஞானம் வந்து யஜ்ஞம் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த யஜ்ஞத்தோட இது வந்து ஞானத்தை பெறதுதான் முடிவு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஞானத்தை வந்து எப்படி நாம அடைய முடியும்னா, ஆன்மீக குருவை வந்து அணுகையில தான் அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாதாஜி. ஆன்மீக குருவை வந்து எப்படி அணுகணும்னா, அடக்கத்துடனும் பணிவுடனும் அவங்கள்ட்ட வந்து நம்ம நடந்துக்கணும். நம்ம வந்து நடந்து வினாக்களை எழுப்பணும், பணிவையும் நம்மளுக்கு தர முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து மாதாஜி வந்து அந்த ஆன்மீக குரு வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய சாஸ்திரங்கள்ல இருந்தும் உபதேசாமிர்தத்துல இருந்து நம்ம நிறைய கோட் பண்ணியிருந்தாங்க. ஸ்வேதாஸ்வர உபநிஷத்துல இருந்து மாதாஜி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆன்மீக குரு மேல வந்து நம்ம வந்து குரு மீதும் பகவான் மீதும் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வந்து வேதத்தோட எல்லா முடிவும் தெரியும் அப்படிங்கிறத தானா வெளிப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி உபதேசாமிர்தம் மூலமா 6 வித வாச்சோ வேகம், மனசோ வேதம், குரோத வேதம், அந்த 6 வித உந்துதல்களை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறவர் தான் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து பகவான் மீது நம்ம வந்து பாகவதத்துல வந்து பகவான் வந்து சொல்லியிருக்காங்க, நான் தான் ஆன்மீக குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அவங்க மேல நம்ம வந்து பொறாமை படக்கூடாது அப்படிங்கிறதையும் மாதாஜி வந்து கோட் பண்ணி காட்டியிருந்தாங்க. கடைசியா வந்து சொன்ன கதை மூலமாகவும் அப்புறம் அனந்தாழ்வார் அந்த கதை மூலமாகவும் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவங்க குரு மீது கொண்ட குரு பக்தியும் அதை பத்தியும் சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீல ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜர் வந்து பிரபுபாதர் மீது கொண்ட அந்த இதனாலையும் எப்படி வந்து அவங்களோட பகவானோட கருணையை பெற்றாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ஸ்டோரி மூலமா சொன்னாங்க. அப்ப ஆக மொத்தம் இதுல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எப்ப நாம வந்து குருவோட கருணையை பெறுறோமோ அப்போ வந்து பகவானோட கருணை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம அப்படிப்பட்ட குருவை வந்து பணிவுடனும் அடக்கத்துடனும் அவங்கள்ட்ட வினாக்களை எழுப்பி அவங்களுக்கு சேவை பண்ணையில நம்மளுக்கு இந்த ஞானம் வந்து ஆன்மீக ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பக்தர்கள் அனைவருக்கும் நன்றிங்க. அழகா ரீகேப் பண்ணீங்க மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரி தேங்க்யூ சோ மச் சிவானி மாதாஜி. சூப்பரா ரீகேப் பண்ணீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சிவானி மாதாஜி. தேங்க்யூ மோகனா மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுமா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி கிட்ட கேக்குறதுக்கு?
ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வந்து கெடப்பரை பத்தி சொன்னாங்க இல்லைங்களா, அனந்தாழ்வாருன்னு. அது திருப்பதி தேவஸ்தானத்துல என்ட்ரன்ஸ்ல ரைட் சைடுல அந்த கோபுரத்துல இன்னமும் இருக்கு மாதாஜி. எஸ் பிரபு, எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. நம்ம இப்போ வாஞ்சா கல்ப சொல்லலாம் மாதாஜி. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय। हिताय गौर प्रेमानंद हरे हरे बोल। थैंक यू माता जी, थैंक यू प्रभु जी, हरे कृष्ण।